வணக்கம் ஆனந்தி. இந்த சம்பவம் வட கர்நாடகத்தின் பெலகாவி அருகே மரகும்பி கிராமத்தில் நடந்துள்ளது. மரகும்பி பகுதியில் உள்ள சர்க்கரை தொழிற்சாலையில் இன்று மதியம் தொழிற்சாலையில் உள்ள சுமார் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது திடீரென பாய்லர் வெடித்தது. அப்போது வெடித்ததில் சுமார் 8க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அதில் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் அங்குள்ள வெவ்வேறு வாகனங்களில் ஏற்றப்பட்டு பைலஹோங்கலா மற்றும் பெலகாவி மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இருப்பினும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மொத்தம் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக பைலஹோங்கலாவில் சிகிச்சை பெற்ற அக்ஷயா சோபாடா என்பவரும் பெலகாவி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட தேபகா மனோடி மற்றும் சுதர்சன் ஆகிய 3 பலியாகியுள்ளனர். மேலும் 5 பேர் ஐசியூ தற்போது சிகிச்சை உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு பெலகாவி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராமராஜ் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். குறிப்பாக பிற்பகல் 2 மணி போல் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அதாவது பாய்லர் அந்த சூடாக இருந்தபோது வெடித்து சிதறியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் காயமடைந்த 5 பேர் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து தற்போது அந்த சம்பவம் நடந்த பெலகாவி சர்க்கரை ஆலை சுற்றியில் உள்ள பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கூடியுள்ள ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போது சம்பவம் நடந்த மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பெலகாவி மாவட்ட சூப்பரண்ட் ராமராஜ் ஆய்வு நடத்தி வருகிறாருங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.